ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லோரையும் ரெயின்போ கிச்சனுக்கு வரவேற்கிறேன். நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற புளியை தினசரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஊற வச்சு அதை சமையலுக்கு பயன்படுத்தும் போது அந்த புளி நிறையவே வேஸ்ட் ஆகும். ஏன்னா நம்ம கொஞ்சம் கூடுதலாக நம்ம அதை ஊற வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு தேவையான அளவு நம்ம சமையலுக்கு பயன்படுத்திட்டு மிச்சம் இருக்கிறத நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி மறுநாள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சமயம் நம்ம ஃப்ரிட்ஜில் இந்த மாதிரி மீதி வச்சுருக்கிறத நம்ம மறந்துடுவோம். அதனால் அது வீணாக போயிடும். இப்போது இந்த மாதிரி இருக்கிறத தவிர்க்கிறதுக்கும் அப்புறம் ஒவ்வொரு நாளும் நம்ம சமையலுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சு அதை நம்ம கரைச்சி பயன்படுத்தும் போது நமக்கு காலையில் சீக்கிரமாக சமையல் முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்பவே டைம் எடுக்கக்கூடிய ஒரு வேலையாக இருக்கும். ஏன்னா நம்ம சமையல் பரபரப்பில் அந்த புளியை ஒரு சாம்பாருக்கோ இல்லை புளிக்குழம்புக்கோ எதுக்காவது ஊற போட மறந்துட்டோம் அப்படின்னா நம்ம லேட்டாக ஊற போடுவோம். அப்புறம் அந்த புளியை நல்லா ஊறுறதுக்கு முன்னாடியே நம்ம கரைச்சிட்டு அதை தூக்கி போட்டுட்டோம் அந்த சக்கையை அப்படின்னா நிறைய புளி அதில் எக்ஸ்ட்ராக்ட் வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி வயசானவங்களுக்கெலாம் இந்த மாதிரி புளியை தினசரி கரைச்சி சமையலுக்கு பயன்படுத்துறதுங்கிறது எக்ஸ்ட்ரா ஒரு வேலை தான். அதுக்கு நம்ம புளியை கரைச்சிட்டு கொதிக்க வச்சு நம்ம அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம். புளி பேஸ்ட் மாதிரி நம்ம ரெடி பண்ண போகிறதில்ல, மிக்சிலெலாம் போட்டு நம்ம அரைக்க போகிறதில்ல. ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு முறையில் இந்த மாதிரி நீங்கள் புளியை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் அல்லது 10 நாளைக்கு உங்களுக்கு தேவையான சமையலுக்கு எவ்வளவு புளி வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் முதல்ல புளியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. புளியில் அந்த கல் மண் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அதனால முதல்ல இதை நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் புளியை ரெடி பண்ணி வச்சுக்கிறதுனால காலையில் உங்களுடைய சமையலும் ரொம்பவே சீக்கிரமாக முடியும். ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அப்புறம் அடிக்கடி நீங்கள் இது மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவீங்க. ஏன்னா இது ரொம்ப டைம் சேவிங்காக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி எனக்கு ஒரு வாரத்துக்கு தேவையான புளியை நான் சண்டே இது மாதிரி நான் சமையல் செய்யும் போது சைட் பை சைடாக இதையும் நான் ரெடி பண்ணி வச்சுக்குவேன். அப்போ எனக்கு அந்த வாரம் முழுக்க நமக்கு புளி பேஸ்ட்டு ரெடியாக இருக்கிறதுனால, அதாவது புளி கரைசல் பேஸ்ட்டாக திக்காக நம்ம ரெடி பண்ண போகிறதில்ல, புளி கரைசல் ரெடியாக இருக்கிறதுனால நமக்கு சமையல் ரொம்ப சுலபமாக இருக்கும் அந்த வாரம் முழுக்க. இப்போ பாருங்கள், ஒரு தடவை நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற நல்ல தண்ணியவே யூஸ் பண்ணி அந்த புளியை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அதில் இருக்கிற மண் தூசி அது எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. பெரிய ஒரு கொய்யாப்பழம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி புளி. அதுக்கு நான் இன்றைக்கி 3 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். இதை ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் தண்ணி சேர்த்து கையோட ஸ்டவ்வில் வச்சு இதை ஹீட் பண்ணுங்கள். ஸ்டவ்வில் வச்சு நம்ம இதை கொதிக்க வச்சுக்க போகிறோம். இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டினால் கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். போதும், ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. பாருங்கள், இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் இந்த மாதிரி கொதி வந்துடும். கொதித்து வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன். ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இதை ஒரு பக்கம் ஆற வச்சுடுங்க. நீங்கள் அதுக்குள்ளே உங்களோட மற்ற சமையல்லாம் முடிச்சுக்கலாம். நீங்கள் வீக்கெண்ட்ஸில் இது மாதிரி செஞ்சு வச்சுக்கும் போது சமையல் நேரத்துலேயே கையோடு இதையும் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த வாரம் முழுக்க உங்களுக்கு சமையல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ரூம் டெம்பரேச்சருக்கு நல்லா ஆறி வந்துருச்சு. அதுக்கப்புறமா கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் கையால் இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு விட்டிங்கன்னா அந்த புளியோட எக்ஸ்ட்ராக்ட் ஃபுல்லாக நமக்கு அந்த தண்ணியில் இறங்கி வரும். நல்லா திக்கான பேஸ்ட் மாதிரி இது திக்கான ஒரு பதத்துக்கு நமக்கு அந்த தண்ணி வந்துடும். அந்த புளி நல்லா கரைஞ்சி நல்லா ஒரு 2லேருந்து நம்ம சுடு தண்ணியில் வேறு நம்ம கொதிக்க வச்சுருக்கோம் அப்படிங்கிறதுனால நல்லா ஊறி இருக்கும் புளி. பச்சை தண்ணியில் நீங்கள் ஊற வச்சு கரைக்கிறத விட இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு கரைக்கும் போது நல்லா ஊறி திக்கான அந்த புளிச்சாறு நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், இந்த புளிச்சாறு பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இந்த மாதிரி திக்காக இருக்கும். இப்போ இதை நம்ம வடிகட்டிக்கலாம். இதை வடிகட்டுறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. நீங்கள் சின்ன வடிகட்டி நம்ம டீ வடிகட்டிலாம் வச்சுருப்போம்ல, அதிலெல்லாம் வடிகட்டினீங்கன்னா ரொம்பவே கண்டிப்பாக டைம் எடுக்கும். ரொம்ப சுலபமாக வடிகட்டுறதுக்கு நான் இன்றைக்கி உங்களுக்கு ஒரு மெத்தட் சொல்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வடிகட்டிலலாம் அந்த ஹோல்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி இந்த புளியோடைய அந்த சக்கை அந்த நார் அதெல்லாம் போய் இதில் அடைச்சிக்கிச்சுன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வெளியிலே வராது. இதில் வடிகட்டுறது ரொம்ப ரொம்ப சிரமம். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெரிய சைஸில் அரிகரண்டி இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும்.
இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி கரைசலை வடிகட்டினீங்கன்னா பெரும்பாலான அந்த சக்கை நார் எல்லாமே இதிலேயே நின்றுடும் பாருங்கள். இந்த மாதிரி இது ரொம்ப சுலபமாக இருக்கும். இதுலேயே நம்ம ஒரு 2-3 தடவை திரும்ப திரும்ப வடிகட்டி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த மேலே இருக்கிறத வந்து நல்லா அழுத்தி பிசைஞ்சு விடுங்க. அப்போ அதுலேருந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் வந்து கீழே இறங்கி வரும். பாருங்கள், இதில் இப்போ மேலே இருக்க இந்த சக்கையை வந்து இன்னும் கொஞ்சம் இந்த மாதிரி பிழிஞ்சு விடுங்க. அப்புறம் அதே சமயம் அந்த அரிகரண்டிலேயே கொஞ்சம் இப்படி தேய்ச்சி விட்டிங்கனாலும் உங்களுக்கு நல்லா திக்கான அந்த புளி பேஸ்ட் வந்து கீழே இறங்கும். இந்த மாதிரி பிழிஞ்சிட்டு இந்த சக்கையை வந்து அந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இதில் பிழிஞ்சால் கூட இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் புளியோடைய அந்த சாறு நமக்கு இருக்கும். அதனால் இதில் 1 டம்ளர் அளவுக்கு நார்மலான பச்சை தண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. 1 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை திரும்ப நம்ம ஒரு தடவை நல்லா கையால் கரைச்சிட்டு இதையும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இல்லைன்னா அதில் நிறைய நமக்கு வேஸ்ட்டாக போயிடும். இப்போ இந்த மாதிரி நல்லா கையால் பிசைஞ்சு விட்டுடுங்க. பிசைஞ்சு விட்டு திரும்ப இதோட சேர்த்து வடிகட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ இந்த சக்கையில் ஒன்றுமே இருக்காது. இப்போ இந்த மாதிரி வடிகட்டிட்டு இதை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இந்த சக்கையில் வந்து எல்லா எக்ஸ்ட்ராக்டும் நமக்கு கீழே இறங்கி வந்திருக்கும். இதனால் நமக்கு புளி வந்து ரொம்பவே வேஸ்ட் ஆகாமல் நம்ம யூஸ் பண்ண முடியும். புளி வாங்குகிற அளவு கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணும்போது குறையும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், அந்த புளியில் இருக்கிற அந்த கொட்டை நார் அந்த சக்கை எல்லாமே நமக்கு தனியாக வந்துருச்சு. இதை நம்ம வந்து தூக்கி போட்டுடலாம். இப்போ இந்த அரிகரண்டியை திரும்ப ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு இதை 2வது தடவை நான் வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன். ஒரு 2-3 தடவை இதுலேயே நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க. அந்த சின்ன கன்று உள்ள அந்த வடிகட்டி யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டைம் எடுக்கும். இதை வந்து வடிகட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். நம்ம மிக்ஸி ஜார்லலாம் போட்டு அரைச்சி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணுறதை விட இது வந்து ரொம்பவே ஈஸியான மெத்தடு. பாருங்கள், இதில் இன்னுமே நமக்கு அந்த சக்கை கொஞ்சம் மிச்சம் இருந்ததும் இதில் வந்துடும். அதை வந்து இப்படி கையினால் எடுத்து நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். இதை திரும்ப ஒரு தடவை நான் இதில் திரும்ப வடிகட்டிக்கிறேன். ஒரு 2 அல்லது 3 தடவை இது மாதிரி வடிகட்டிக்கிட்டிங்கன்னா ஒன்று அதில் இருக்கிறதும் இதில் வந்து தங்கிடும். நீங்கள் அப்படியே எல்லாத்தையும் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே நம்ம பிழிஞ்சு எடுத்துட்டோம். இப்போ ஃபைனலாக ஒரு தடவை இதை வடிகட்டிக்கலாம். இப்போது நம்ம முதல் தடவை தண்ணியில் வாஷ் பண்ணோம் இல்லையா, புளியை ஊற போடுறதுக்கு முன்னாடி அதுலேயே மண் அதெல்லாம் போயிடும். இதில் சுத்தமாக மண் எதுவுமே இருக்காது. நம்ம மற்ற வந்து அந்த சக்கை எல்லாத்தையுமே இந்த மாதிரி 4-5 தடவை வடிகட்டும் போது ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துடும். அவ்வளவுதான். இப்போ நம்மளுடைய அந்த புளி கரைசல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம கையை வச்சு பிழிஞ்சு அப்புறம் எடுத்துக்கிறதுனால இதை நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் ஒரு வாரம் 10 நாளைக்கு அப்படிங்கிறதுனால இதை திரும்ப ஒரு தடவை நம்ம ஸ்டவ்வில் வச்சு ஒரு தடவை கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இதை திரும்ப ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கோங்க. ரெண்டும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது வந்து ஒரு ப்ரிசர்வேட்டிவ் மாதிரி தான், நமக்கு கொஞ்ச நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது ரெண்டையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி புளி பேஸ்ட்டை நீங்கள் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். இப்போ நம்மளுடைய இந்த புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாரம் முழுக்க சமையலுக்கு நீங்கள் இதவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் இதை ஆறின பிறகு ஒரு கண்டெய்னரில் நான் ஸ்டோர் பண்ணி காமிக்கிறேன். இப்போது நம்மளுடைய இந்த புளி கரைசல் நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறிடுச்சு. ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாரில் ஊற்றி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் ஊற்றுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கண்ணாடி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பாருங்கள், அடியில் வந்து மண் இதெல்லாம் எதுவுமே இருக்காது. இப்போ ரொம்ப சூப்பரான புளி கரைசல் நம்மளுடைய வேலையை ரொம்ப சுலபமாக முடிக்கக்கூடிய, நமக்கு ஹெல்ப்பாக இருக்கக்கூடிய வகையில் நம்ம இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, நீங்கள் இப்போ சாம்பாருக்குன்னா இப்போ இந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 1 அல்லது 2 நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுவீங்களோ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் காரக்குழம்பு புளிக்குழம்புக்குலாம் ஒரு 4 அல்லது 5 டீஸ்பூன் அல்லது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டு உங்களுக்கு புளிப்பு சுவைக்கு தேவையான அளவுக்கு போட்டுட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிங்கன்னா காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரம் முழுக்க உங்களுடைய சமையல் ரொம்ப சுலபமாக முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.